வெல்கம் டு சுபாஸ் Cuisine. நான் உங்கள் சுபத்ரா கிருஷ்ணராஜ். பன்னீர் சைவ பிரியர்களின் பிடித்தமான உணவு. அசைவத்திற்கு மாற்றாக பலராலும் விரும்பி உண்ணப்படும் உணவு பன்னீர். இதில் புரதச்சத்தும் கொழுப்புச்சத்தும் அதிகமாகவே இருக்குது. இந்த 2 சத்துக்களுமே உடல் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு ஆற்றுபவை. இதில் பாலை விட சர்க்கரை சத்து குறைவாகவே இருப்பதனால நீரிழிவு குறைபாடு உள்ளவர்களும் இதை வாரம் ஒரு முறை உணவில் சேர்த்துக்கலாம். இதில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் அதிக அளவு இருப்பதனால எலும்புகள் மற்றும் பற்களின் வளர்ச்சிக்கும் உதவுகிறது. குழந்தைகள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். மற்றவங்க வாரம் ஓரிரு முறை மட்டுமே எடுத்துக்கொள்ளலாம். பன்னீரை அதிகமாக எண்ணெயில் பொரித்து சாப்பிடும் பொழுது அதில் உள்ள நல்ல குணங்கள் மறைந்துவிடும். மிதமான தீயில கொஞ்ச நேரம் மட்டுமே வேக வச்சு சாப்பிட்றது நல்லது. இந்த பன்னீரில் வேறு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தா, அசைவத்தில் செய்யக்கூடிய அனைத்து வகைகளையுமே இதிலும் செய்யலாம். உதாரணமாக பன்னீர் 65, பன்னீர் டிக்கா, பன்னீர் பிரியாணி, பன்னீர் கிரேவி, பன்னீர் மஞ்சூரியன், இது போல். நாம் இப்போ பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான நவாபி பனீர். அது என்ன நவாபி பனீர் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது. அது என்னன்னா, 17ஆம் நூற்றாண்டில் முகலாய மன்னர்கள் ஹைதராபாடை ஆட்சி பண்ணிட்டு இருந்தப்போ அவங்களுக்கு கீழே இருந்த டெப்டி ரூலர்ஸ், அதாவது நம்ம ஊர் துணை முதலமைச்சர் மாதிரி, அவங்க பேர் தான் நவாப்ஸ். இந்த நவாபுகள் உணவை டேஸ்ட் பண்ணுறதுல ரொம்பவே எக்ஸ்பர்ட்டாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட எக்ஸ்பர்ட்டுக்கு இந்த பன்னீர் ருசி இல்லாமல் சப்புன்னு தானே இருக்கும். அவங்கள திருப்தி பண்ணுறதுக்காக அவங்களுடைய சமையல் கலைஞர்கள் இந்த பன்னீரோட முந்திரி, பாதாம், க்ரீம், குங்குமப்பூ இதெல்லாம் சேர்த்து நல்ல ரிச்சான உணவாக மாற்றி கொடுத்தாங்க. இது நவாப்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. அதனாலேயே இதுக்கு நவாபி பன்னீர்னு பேர் வந்துடுச்சு. இப்போது நாமளும் அந்த அளவுக்கு ரிச்சாக இல்லைனாலும் நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சே சிம்பிளாக ஒரு டேஸ்டி நவாபி பன்னீர் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்பவே சிம்பிள் தான். முதல்ல 200 கிராம் பன்னீரை க்யூப்ஸாக வெட்டிக்கணும். 10 முந்திரியை கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். 3 பெரிய வெங்காயத்தையும் வெட்டி எடுத்துக்கணும். அப்புறம் 4 பச்சை மிளகாய். அடுத்து சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், பால் 1/2 கப்பு, தயிர் 2 ஸ்பூன். அடுத்து கசூரி மேத்தி, அதாவது காய்ந்த வெந்தயக்கீரை 1 ஸ்பூன், கொஞ்சம் மல்லித்தழை. அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம், பச்சை மிளகாய், முந்திரி 3ஐயும் சேர்த்து பச்சையாகவே நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அடுத்து ஒரு வாணலில் 2 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து நாம் அரைச்சி வச்சுருக்க முந்திரி, வெங்காய விழுதை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷமாவது வதக்கணும். இது நல்லா வதங்கிறதுல தான் இந்த கிரேவியோட டேஸ்ட்டே இருக்குது. இது நல்லா சுருங்கி வந்தப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் ஒரு 3 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுக்கணும். இப்போது இதில் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து கலந்துட்டு 1/2 கப்பு பால் ஆடையோடு சேர்த்து கலந்துடணும். நல்லா ரிச்சாக இருக்கிறதுக்காக தான் ஆடையோட பாலை சேர்க்குறோம். உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் அது கூட 2 ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட சீரகத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், உப்பு இதையும் சேர்த்துக்கணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். இது கொதிக்கும்போது நல்லா தெறிக்கும். அதனால் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடணும். இப்போது மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கும். இது கூட 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, அதாவது காய்ந்த வெந்தயக்கீரையை கசக்கி போட்டுட்டு அது கூடவே வெட்டி வச்ச பன்னீரையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடணும். கடைசியாக டேஸ்ட்டுக்காக இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இதனோட கொஞ்சம் மல்லித்தழையை தூவி இறக்கிட்டா நம்மளோட டேஸ்டி நவாபி பன்னீர் ரெடி.
இது சப்பாத்தி, கீ ரைஸ், ஜீரா ரைஸ் இது கூட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். எங்கள் வீட்டில் வாரம் ஒரு நாள் பன்னீரில் செஞ்ச ஒரு மெனு இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.